ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 6/8/2025 தனலட்சுமி TL 1-2க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிப்படலை, எனக்கு சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம புதன்கிழமை தனலட்சுமிக்கு பார்க்க போகிறோம். தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு புதுட்ரா நண்பா. என்ன புதன்கிழமைட்டாலே நம்மளுக்கு 50-50ங்கிற பேரில் வரும். இப்போ நம்மளுக்கு தனலட்சுமின்னு வருது. இது 12வது ட்ரா. ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 ட்ரா வந்து ஒரு ட்ரா வந்து நம்மளுக்கு பம்பர்னால் நம்மளுக்கு வரலை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது 12வது ட்ராவாக வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 10 ட்ரா ரிசல்ட்டு நம்ம கையில் இருக்குது. இந்த 10 ட்ரா ரிசல்ட்டில் நம்மளுடைய சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இது 10 நம்பர்ஸ். ஸோ இந்த 10 நம்பர்ஸும் 10 ட்ராக்குள்ளே நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்த போகிறோம். அதை தான் நம்ம இங்கே வந்து எக்ஸில் வந்து மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துருக்கோம். ஸோ வராத நம்பரை 10 ட்ராக்குள்ளே வராத நம்பரை இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்த போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து 376 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 280. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 667. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து நம்ம புதன்கிழமை வந்து 015 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட். இந்த கெஸிங் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் வராத நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது நண்பா. 4 இன்னமும் வரல. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகிற நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து சி போர்டில் உட்காரும், அப்படி இல்லாட்டினா ஏ போர்டில் உட்கார வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது சி போர்டு வீடியோங்கிறதுனால நம்ம இதை சி போர்டுன்னு கொடுத்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நாலு இந்த ட்ராவுக்கான சீபோர்டு அல்லது ஆல்போர்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4 வந்துச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸாக வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மிஸ் ஆகிற நம்பர் வந்து நம்மளுக்கு டபுளில் வர வாய்ப்புகள் இருக்கும். அதனால் 444 அதோட 444ன்னு கொடுத்துருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து 4 வந்து எப்போதுமே ஏபிசி போர்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் பத்தாது நண்பா. நம்மளுக்கு ஃபுல் போர்டு, அதாவது 6D 5D 4D 3D 2D 1D. இந்த 3D 2D 1Dயை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய ABC. இது வந்து நம்மளுக்கு ஃபுல் போர்டு. இந்த ஃபுல் போர்டுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் வந்து எக்ஸு இங்கே வந்து எக்ஸு இந்த 2 போர்ட்லையுமே நம்மளுக்கு வந்து 4 இருக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. ஃபுல் போர்டுக்குள்ளே 2 நம்பர்லேருந்து 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு 4ஆக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 போர்ட்லையுமே நம்மளுக்கு 4 வரலாம் நண்பா. ஸோ ஏபிசி போர்டில் மட்டும்தான் பரவாயில்ல. நம்மளுக்கு ஃபுல் போர்ட்லையுமே இது வரைக்கும் 10 ட்ரா ரிசல்ட்லேயும் 4 இல்லை. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 வச்சு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 4 தான் கீ நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 4 நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணலாம். இங்கே கவனிங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நம்மளுக்கு 735 வந்திருக்கு. இதில் பாருங்கள் 735. இதில் நம்மளுக்கு 4 இல்லை. அதுக்கடுத்து அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 860, 4 இல்லை. அதுக்கடுத்து 208, இங்கேயும் நம்மளுக்கு 4 இல்லை. அதுக்கடுத்து 290, 4 இல்லை. அதுக்கடுத்து 932, 4 இல்லை. இப்போ 5 ட்ரா முடிஞ்சிருக்கா. 5 ட்ராவிலேயே நம்மளுக்கு 4 இல்லை. அதுக்கு அடுத்த ட்ரா கவனிங்க. 080, 4 இல்லை. அதுக்கடுத்து 015, 4 இல்லை. அதுக்கடுத்து 667, 4 இல்லை. அதுக்கடுத்து 280, 4 இல்லை. அதுக்கடுத்து 376, 4 இல்லை. ஸோ இப்படி கண்டினியூஸாக நம்மளுக்கு 4 இல்லை. அப்போ இந்த ட்ராவில் 4 தான் கீ நம்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்மளுடைய தனிப்பட்ட கெஸிங் தான். அதுக்காக 4 தான் வரப்போகுதுன்னு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு வந்து சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 தான் நம்மளுடைய கெஸிங் நம்பராக கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிபடாத பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம 4 மட்டும் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு சப்போர்ட்டடாக இன்னொரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரிசல்ட்குள்ளேருந்து கெஸ் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகப்படியாக வந்த நம்பர் போக கம்மியாக வந்துடுற நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் கணக்கு பண்ணுவோம். 1 ஃபஸ்ட்டு 1 எடுக்கலாம். 1ல் ஒரு தடவை வந்திருக்கு. அடுத்து 2 2ல் நிறைய தடவை வந்திருக்கு. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 3 2 தடவை வந்திருக்கு. 4 வரல. 5 2 தடவை வந்திருக்கு. 6 2 தடவை வந்திருக்கு. 7 2 தடவை வந்திருக்கு. 8 2 தடவை வந்திருக்கு. 9 ஒரு தடவை வந்திருக்கு. இந்த ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு 4 அப்படி இல்லைட்டுனா 1 4 1 4ஐயும் 1 எடுக்கலாம். 4 1 அப்போது நம்மளுக்கு சப்போர்ட்டடாக 4 1 எடுத்திருக்கோம். அப்போ இங்கே நம்ம வந்து 4 தான் கீ நம்பர், பழைய நம்பர். ஸோ டபுளில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இது ரெண்டையும் பெய்ஸ் போடுறதா இருந்தால் 1 4 4 1 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டபுள் வருமானு கேட்டிங்கன்னா வேண்டாம், டபுள் 1 நம்ம ஜாய்ஸில் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர், 4 அல்லது 1. ஸோ 4 சுத்தமாக வரல, 1 ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. அதனால் நம்ம 1 எடுத்துருக்குறோம். ஸோ 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி போர்டில் தான் வந்திருக்கு. ஸோ ஏ போர்டும் சி போர்டும் மிச்சமாக இருக்குது. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 1 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இங்கே 3 7 6 2 ரெட்டப்படை, 3 ஒற்றைப்படை, இந்த 3 ரெட்டப்படை, ஒத்தப்படை, ரெட்டப்படை, ஒத்தப்படை, ரெட்டப்படை. இதை கவனிங்க. ரெட்டை ஒத்த ரெட்டை ஒத்த ரெட்டை ரெட்டை ஒத்த. ஸோ 4 வச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளால் யூகிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 4 வந்து நம்மளுக்கு டபுளில் வரலாம். ஏன்னா பழைய நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு சுற்றி வச்சு கூட எடுக்கிறது சான்சஸ் இருக்கும். ஒருவேளை 1 வச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு 1 வச்சு பெயர் உருவாகிறதா இருந்துச்சுன்னா, 4 வராமல் மறு 1 வச்சு வந்துச்சுன்னா 1 0 1 2 1 6 1 8. 4 வரலண்டா. இஃப் நோ 4 4 வரலாண்டா நம்மளுக்கு இதிலேருந்து பெயர்ஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒற்றைப்படை வச்சு ரெட்டைப்படைக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் தனலட்சுமி டு தனலட்சுமி, அதாவது புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அதேமாதிரி யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட்டு. தனலட்சுமி பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான் புது ட்ரா. 10 ட்ரா முடிவில் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல் இருக்குது. அதை தான் இந்த ட்ராவில் நம்ம எடுத்துருக்குறோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி புதன்கிழமை 6/8/2025 தனலட்சுமி DL 1-2க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.